Hi friends, HappyScribe சொல்லிட்டு ஒரு வெப்சைட் பற்றி நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா. வீடியோ 1ல் பார்த்தீங்க அப்படின்னா HappyScribe வெப்சைட்னா என்ன, அதில் என்னென்ன டைப் ஆஃப் ஒர்க் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் எப்படி பண்ணுறது, HappyScribeல வந்து எவ்வளோ அமௌண்ட் தராங்க, மந்த்லி வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் நம்மளால் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வீடியோவில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட் ரெண்டையும் சொல்லியிருந்தேன். என்னென்ன மாதிரி வந்து நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் பண்ண முடியும், நமக்கு டைம் ஒதுக்கி நம்மளுடைய ஓன் ஹவர்ஸ் நம்முடைய சொந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது சொல்லியிருந்தேன். மூணாவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லைவாகவே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லைவாகவே உங்களுக்கு வந்து டெஸ்ட் நான் கண்டக்ட் பண்ணி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருந்தேன். அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டோட ஆன்சர் வந்து அதில் இருக்கும். இந்த 3 வீடியோலையும் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் ஒன்று நீங்கள் பாஸ் ஆகி உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். ரிஜெக்ட் ஆகி மெயில் வரலைன்னா கவலைப்படாதீங்க. திரும்பவும் வந்து எப்படி எம்டர்க்கில் வந்து உங்களுக்கு டிக்ளைன் மெயில் வருதோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து உங்களுக்கு வரும். டிக்ளைன் மெயில் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் கவலைப்படாதீங்க. மெயில் வரலைங்கிறதையும் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் டிமாண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு 3 பேர் 4 பேர் வந்து எனக்கு தனியாகவே வந்து கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க. ப்ரோ இந்த மாதிரி நான் வந்து HappyScribe வெப்சைட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி நான் டெஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் கொடுத்துருக்க டெஸ்ட்டு தான் நான் வந்து சப்மிட் பண்ணேன். எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு. என்ன மெயில் வந்திருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் அந்த மெயிலே படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியுன்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு என்ன மெயில் வந்துச்சோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். எனக்கு என்ன மெயில் வந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகிருக்கு, நாங்கள் வந்து திரும்பவும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் போட்டிருக்கிறோம், எப்போ வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அப்போ உங்களுக்கு வந்து இன்விடேஷன் அனுப்புவோம், டேஷ்போர்டு வந்து எப்படி போகிறது எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து அனுப்புவோம்னு சொல்லிட்டு எனக்கு வந்த மெயிலில் சொல்லியிருந்தாங்க. அதே தான் எல்லாருக்கும் வரும். அதே தான் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 3 பேர் சொன்னாங்கன்னு, அவங்களுக்கும் இதே மாதிரி தான் வந்து தான் சொன்னாங்க. நான் வந்து அந்த மெயிலை நான் படித்து பார்க்க சொன்னேன். படித்து பார்த்துட்டு ஓகேங்க ப்ரோ வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. எப்போ வரும்னு கரெக்டாக நான் வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கு வந்து ஒரு வேளை டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எந்த வேலையாக இருந்தாலும் சரி நல்லா தெளிவாக நீங்கள் படித்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி நல்லா ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும். லைஃப் லாங் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி செய்யாமல் நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா தான் அக்கௌண்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதில் என்னோடய அனுபவமும் கலந்துருக்கு. ஏன் அப்படின்னா நான் இந்த HappyScribe மட்டும் இல்லை, ஃபோக்கஸ் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து நான் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி எனக்கு அப்ரூவல் கிடச்சிது. அது உடனே எனக்கு கிடைக்கல. 2018 பிப்ரவரி மாதம் நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி உடனே டிக்ளைன் தான் வந்துச்சு. என்னடா டிக்ளைன் வந்துச்சுன்னு பார்த்தா அக்டோபர் மாதத்தில் எனக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க. உங்கள் அக்கௌண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு NDA ஃபார்மு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேபால் வெரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. நானும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க மெயிலுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. கடைசியாக வந்து அக்கௌண்ட்டும் வந்து எனக்கு கொடுத்து ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்தாங்க. அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே தான் போய் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 4 ஒர்க்கு வந்து அக்செப்ட் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. 4 ஒர்க்கு தான் அசைன் பண்ணி முடியும், அதுக்கு மேலே அசைன் பண்ண முடியாது. இது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஃபோக்கஸ் ஃபார்வர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் போயிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து டேஷ்போர்டு வந்து டேரெக்டாக அவங்க கம்பெனி வெப்சைட்லேயே வந்து லைவாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து டேஷ்போர்டில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு கிளைண்ட்டும் தனித்தனியாக அவங்கவுங்க இண்டிபெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கம்பெனி இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு, அது இல்லாமல் இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வேறு. இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா கிளைண்ட்டு என்ன நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்குதோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சால் மட்டும்தான் குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் வந்து ஒரு 75 இல்லை 80% மேலே நீங்கள் செஞ்சுருக்கும் போது கண்டினியூவாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
இதே குவாலிட்டி வந்து நீங்கள் 2 ஒர்க்கு 3 ஒர்க்கு செஞ்சே உங்கள் குவாலிட்டி லோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, HappyScribe வெப்சைட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் அந்த வெப்சைட்டில் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ, இல்லை கிளைண்ட் என்ன வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதன்படி ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா, நான் மட்டும் இல்லை உங்களாலையும் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒர்க்குன்னா செய்ய முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.